ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்களோட நண்பன் ராஜா. இந்த கோர்ஸோட இன்ஸ்ட்ரக்டரும் கூட. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸலை வந்து எப்படி லான்ச் பண்றது அப்படின்றத பார்க்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எம்எஸ் எக்ஸல் 2016 எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணதும் கிராக்கும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எல்லாரோட சிஸ்டம்லேயும் வந்து இப்போ வந்து எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த எம்எஸ் ஆஃபீஸ் அதுலேயும் எக்ஸல் 2016 அப்ளிகேஷன் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஐ மீன் லான்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே வாங்க. இப்போ நீங்கள் என்னோட டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து இருக்கும். ஸோ அதை நான் உள்ள ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் மினிட். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணதுமே எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் வந்து எக்ஸல் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. உங்கள் சிஸ்டமில் இருக்கலாம், ஆர்எல்ஸ் இல்லாமலே இருக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஷார்ட்கட் இருந்ததுன்னா நீங்கள் அதை இதை டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் டபுள் டேப் பண்ணதும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆர்எல்ஸ் இப்போ நீங்கள் விண்டோஸ் பட்டன் இந்த பார்த்தீங்களா, விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் கீபோர்டில் விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோஸ் டேப் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எக்ஸல் ஆப் வந்து உங்களுக்கு ஷோ அப் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வந்து சிங்கிள் கிளிக் பண்ணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படியும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே. ஸோ இப்படியும் ஓப்பன் பண்ணலாம். இருக்கிறதுலே என்னது பெஸ்ட் வே அப்படின்றது என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னென்னா, நான் வந்து சப்போஸ் ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து என்னோட டாஸ்க் பாரில் வந்து பிளேஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ வந்து எக்ஸல்லையும் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ அதையும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட டாஸ்க் பாரில் வந்து பிளேஸ் பண்ணி போகிறேன். ஸோ பாருங்கள். ஸோ எக்ஸல் இந்த ஆப்பை வந்து நான் வந்து டாஸ்க் பார் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட டாஸ்க் பாரில் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி டாஸ்க் பாரில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை நான் அன்பின் பண்ணிட்டு பின் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு அன்பின் ஃப்ரம் டாஸ்க் பார் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்னோட டாஸ்க் பாரில் வந்து அது போயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து பின் டு டாஸ்க் பார் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்னோட டாஸ்க் பாரில் வந்து எக்ஸல் 2016 அப்ளிகேஷன் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஜஸ்ட் சிங்கிள் டேப் பண்ணால் போதும், ஐ கேன் ஓப்பன் த எக்ஸல் அப்ளிகேஷன். ஸோ எப்போ நான் சிஸ்டம் ஆன் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து என்னோட ஃபேவரட் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து எக்ஸலும் இப்போ ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்ளிகேஷன். நான் ஜஸ்ட் இதை வந்து சிங்கிள் டேப் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் இங்கே டாஸ்க் பாரில் பிளேஸ் பண்ணுறதுல இன்னொரு பெஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னா, ரீசெண்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் டாஸ்க் பாரில் வந்து பின் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த எக்ஸல் அப்ளிகேஷனை வந்து ரைட் கிளிக் பண்ணேன்னா இப்போ நான் வந்து ரீசெண்டாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுன்றதை கிளியராக காட்டுதுப்பாங்க. இது எல்லாமே வந்து நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ். ஆர்எல்ஸ் நான் வந்து ஒரு எக்ஸலை வந்து நான் எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், சப்போஸ் ட்ரையல் ஷீட் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஒரே செகண்ட் இப்போ வந்து இதை வந்து இங்கே வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி போட்டோன்னா பின் டு எக்ஸல் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இப்படி போட்டாச்சுன்னா ரைட் கிளிக் கொடுத்தோன்னே இந்த ட்ரையல் ஷீட் பார்த்தீங்களா, இது எப்பயுமே நான் ரெகுலராக ஓப்பன் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் எப்பயுமே அங்கே இருக்கும். நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து தனியாக போய் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. இதில் நம்ம பின் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ட்ரையல் ஷீட்டை சிங்கிள் கிளிக் பண்ணிங்கனாலே ஸ்ட்ரைட்டாக அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ நம்ம அந்த ஃபைல் லொக்கேஷனை தேடி கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணணும்னு அப்ளிகேஷன் அவசியம் இல்லை. ஸோ இதுதாங்க இந்த டாஸ்க் பாரில் ஒரு அப்ளிகேஷன் வந்து பிளேஸ் பண்ணுறதோட ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இதனால் நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். பாய்.